அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நித்யா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் வந்தால் ஸ்கீமை பற்றி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டீட்டெயிலாக. அதுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செல்வ மகள் திட்டம் பெண் பிள்ளைகளுக்கானது. இப்போ நம்ம ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு சேமிப்பு ரொம்பவே முக்கியம். அவங்களோட படிப்புக்கும் சரி, எதிர்காலத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கிறத சேமிக்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோ விலைவாசி ஏறிட்டு போயிட்டு இருக்குது இல்லையா? அதனால தான் இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஸ்கீம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பெண் பிள்ளைங்க 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ண முடியும். அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா, பாப்பாவோட ஃபோட்டோஸ், ஆதார் கார்டு, அப்புறம் பார்த்தீங்களான்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அம்மா அப்பாவோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு வேணும், அப்பா இல்லை அம்மா 2 பேர் ஏதோ ஒருத்தர் இருந்தால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 வயசுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறது பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் இதில் ஓப்பன் பண்ணுற புக்கில் எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 250 ரூபாயிலேருந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் 250 ரூபா. நம்ம ஜாஸ்தி எவ்வளோ கட்டணும் பார்த்திங்கன்னா 1,05,000 ரூபாய் வரையும் இந்த ஸ்கீமில் நம்ம கட்டலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரே மட்டும் 1,05,000 ரூபாய் கட்டணும்லாம் இல்லை. அப்படி கட்ட முடிஞ்சால் கட்டுங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 1,05,000 ரூபாய் மேலே கட்ட முடியாது. அப்படி நம்மக்கிட்ட இல்லை, 50 ரூபா தான் இருக்குது, 100 ரூபா தான் இருக்குன்னா கட்டலாம். இந்த மாதம் நான் 50 ரூபா கட்டிட்டேன், அடுத்த மாதம் என்கிட்ட 2,000 ரூபாய் இருக்குது, நம்ம கட்டினா அப்படியும் கட்டலாம். நம்மக்கிட்ட எப்போ இருக்கோ மாதம் தான் கட்டணும்லாம் இல்லை. இந்த ஸ்கீமில் ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா தான் போதும். மாதம் தான் கட்டணும்னா இல்லை. நம்ம கையில் இந்த மாதம் 50 ரூபாய் இருக்குது, அடுத்த மாதம் இல்லை, அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா 5,000 இருக்குது, போய் கட்டலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வருஷத்துக்கு 250 ரூபா இருக்கணும். ஜாஸ்தி காசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் இருக்கலாம். இதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வட்டி போடுவாங்க. அது 8 ரூபாய் வட்டி போடுறாங்க. அது 11 மாதம் இல்லை 12 மாதம் 10 மாதம் அந்த மாதிரி போட்டுருவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை வட்டி போடுவாங்க. ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு 18 வயசு ஆகிட்டு பின்னாடி வேணும்னா பாதி அமௌண்ட் எடுத்துக்கலாம். 21 வருஷம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீமோடது, அது கரெக்டாக தெரியல. இப்படி எடுக்கலாம். இப்போ நம்ம பாதி தேவைன்னா திடீர்னு நம்மளுக்கு காசு இப்போ பாப்பாவோட காலேஜ் சேர்த்துறதுக்கு அந்த மாதிரி தேவைன்னா நம்ம நடுவில் எடுத்துக்கலாம். ஒரு டைம் பாதி அமௌண்ட் தான் எடுக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எதனால் இந்த ஸ்கீம் பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைய வச்சுருக்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஆனால் நமக்கு சேமிப்பு ரொம்ப முக்கியம் பார்த்திங்களா? இங்கே இருக்கிற விலைவாசியில் நம்ம எங்கெங்கே சேமிக்க முடியும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்னால் இந்த மாதிரி சேமித்தா மட்டும்தான் உண்டு. நம்ம வேலைக்கு போகல, நம்ம எப்படி சேமிக்கணும்னா குழந்தைங்களுக்காக ஒரு 50 100 நம்மக்கிட்ட இருக்கிற காசை இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சு சேமிக்கிறது ரொம்ப பெனிஃபிட். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது இன்னும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். பாய்.